சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல நிறைய எஃபோர்ட் போடுவோம், பட் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம மைண்ட் என்ன சொல்லும், நம்ம குவிட் பண்ணிடலாம், நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படி சொல்லிட்டு நம்ம டிமோட்டிவேட் ஆகி குவிட் பண்றோம். பட் நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன், அதை நல்லா கேளுங்க. திஸ் மைட் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு சைனீஸ் பேம்பு ட்ரீயை நம்ம வளர்க்கணும்னு நினைச்சு அதோட சீடை பிளான் பண்ணோம் அப்படின்னா அது கான்ஸ்டன்டா நம்ம தண்ணி ஊத்தணும் அண்ட் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். பட் த திங் என்னன்னா 4 வருஷத்துக்கு அந்த பேம்பு ட்ரீ எந்த ஒரு ரிசல்ட்டுமே காமிக்காது. அது வளர்ற மாதிரியும் நமக்கு தெரியாது. வெளியே நம்ம யார்கிட்ட சொன்னா கூட இதெல்லாம் வளராது, எங்க நீயும் 4 வருஷமா தண்ணி ஊத்திட்டு இருக்க, அது ஏதாவது ரிசல்ட் காமிக்குதா, அது வளராது, நீ வந்து வேஸ்ட் பண்ற உன் டைம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் மேஜிக் என்னன்னா அது யாருமே எதிர்பார்க்காதப்போ அந்த 5th இயர்ல ஜஸ்ட் 1.5 months, அதாவது 4 வருஷம் வளராத அந்த ட்ரீ ஜஸ்ட் 1.5 monthல கிட்டத்தட்ட 6 அடி வந்து வளர்ந்துருக்கும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அந்த பேம்பு ட்ரீ வளர்ந்தது பாத்தீங்களா, அது ஜஸ்ட் 1.5 monthல வளர்ந்ததா, இல்ல 5 வருஷம் நம்ம போட்ட அந்த கன்சிஸ்டன்டான எஃபர்ட்னால வளர்ந்ததா? ஆப்வியஸா நம்ம 5 years போட்ட எஃபர்ட்னாலதான். பட் 4 years வளரவே இல்லையே அப்படின்னா அந்த 4 yearsம் அது வந்து வெளியே தான் அது வந்து வளர்ற மாதிரி தெரியல, பட் அதோட ரூட் அது ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு இருந்தது. நம்ம லைஃப்லயும் அதே தான். நீங்க படிக்கிறீங்க, ஒர்க் பண்றீங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. பிகாஸ் நீங்க வந்து க்ரோ ஆகலன்னு அர்த்தம் கிடையாது, நீங்க உங்க ரூட்டை ஸ்ட்ராங்கா க்ரோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே நடக்கல, நான் எஃபோர்ட் போட்டதுக்கான ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேம்பு ட்ரீ மாதிரி தான் நீங்க உங்க ரூட்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டிசிப்ளினா பில்ட் பண்ணுங்க. அந்த இன்விசிபிளான எஃபர்ட் உங்களுக்கு விசிபிளான சக்சஸா ஒன் டே கிடைக்கும்.